75 வயது ஆகிவிட்டால் தலைவர்கள் ஓய்வு பெற வேண்டுமென RSS தலைவர் மோகன் பகவத் வலியுறுத்தல். பிரதமர் மோடிக்கு இன்னும் சில மாதங்களில் 75 வயதாகும் சூழலில் மோகன் பகவத் பேச்சால் அரசியலில் சலசலப்பு. அறநிலையத்துறை விவகாரத்தில் தனது பேச்சை திமுகவினர் திரித்து பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மாணவர்களுக்கு தேவையான நிதி முழுமையாக கிடைக்காது என்றே பேசியதாகவும் விளக்கம். மாணவருடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்றுதான் சொன்னதே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துறையிலிருந்து கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என அழைக்கலாம் என அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். நாட்டு நடப்பே தெரியாமல் பேசுவதாகவும் சாடல். அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரிகளே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார்? கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரிகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். மதிமுகவிலிருந்து விலகிச் சென்றவர்களை திமுகவில் சேர்க்க மல்லை சத்யா முயற்சித்ததாக வைகோ குற்றச்சாட்டு. கண்ணை இமை காப்பது போல கட்சியை காப்பாற்ற பாடுபட்டிருக்கிறேன் என்றும் ஆவேசம். அவர் திட்டமிட்டு கண்ணை இமை காப்பதை போல இந்த கட்சியை காப்பாற்ற என்ன பாடுபட்டிருக்கிறேன் நான். ஒவ்வொரு கஷ்டத்திலும் இந்த கட்சியை கரையேற்ற எவ்வளவு திட்டம் தீட்டியிருக்கிறேன் நான். மேய்ச்சல் உரிமை கோரி மதுரையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆடு மாடுகளின் மாநாடு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தடையை மீறி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மேய்ச்சலுக்கு செல்ல இருப்பதாக சீமான் உறுதி. எந்த இடத்திலே அவரை கீழே தள்ளி அவமதித்தார்களோ அதே இடத்திலே ஆகஸ்ட் 3ஆம் தேதி பலாயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் அவர்களுடன் நாங்கள் மலையேறி மாட்டை ஆட்டை மேய்ப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். விஜய் தேவரகுண்டா, பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. சூதாட்ட செயலிகளை பிரபலப்படுத்த உதவிய குற்றச்சாட்டில் நடவடிக்கை. வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் திருவாதிரை விழாவில் பங்கேற்க ஏற்பாடு. மத்திய பிரதேசத்தில் தொடர் மழையால் 1600 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வந்த தேசிய நெடுஞ்சாலை சேதம். கட்டுமான பணியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இன்று 12 மின்சார ரயில்களின் சேவை ரத்து. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை. மதுரையில் TNPSC குரூப் 4 வினாத்தாளை ஆம்னி பேருந்தின் கதவில் பேப்பரை ஒட்டி சீல் வைத்து அனுப்பிய அதிகாரிகள். போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாகவும் விளக்கம். கோவையில் வாகன சோதனையின் போது காரை நிறுத்தாமல் சென்ற இளைஞர்கள். காரை மடக்கி பிடித்து இளைஞரை போலீசார் தாக்கும் காட்சிகள். திருவண்ணாமலையில் பௌர்ணமியையொட்டி கிரிவலம் சென்ற பக்தர்கள். காலையில் சொந்த ஊர் செல்ல ரயில் நிலையத்தில் அலைமோதிய கூட்டம்.
சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து வரும் 14ஆம் தேதி மாலை புறப்படுகிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. டிராகன் விண்கலத்தில் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்ப திட்டம். ஹரியானாவில் டென்னிஸ் வீராங்கனையை சுட்டுக் கொன்ற கொடூர தந்தை. விளையாட்டு அகாடமி நடத்தி வந்தது தொடர்பான தகராறில் ஆத்திரம். லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் இங்கிலாந்து அணி நிதானமான ஆட்டம். 99 ரன்களோடு களத்தில் உள்ளார் ஜோ ரூட்.